ஜி தமிழர்களுக்கு காலை வணக்கம். இப்போ உள்ள மருத்துவம், இன்னைக்குள்ள மருத்துவம் உடல் தேர்றதுக்கான மருத்துவம். உடல் தேர்றதுன்னா என்னன்னு கேட்கலாம். உடம்பு எவ்வளோ சாப்பிட்டாலும் தேராத உடம்பு இருக்குது. பெண்களுக்கு அதிக இரத்தப்போக்கு இருக்கும், இல்லை வெட்டைன்னு சொல்கிற வெள்ளைப்பாடு இருக்கும். அவங்க உடம்பு எவ்வளவு தான் சாப்பிட்டாலும், எவ்வளவு தான் மருந்து சாப்பிட்டாலும் உடம்பு தேராது. அதே போல் ஆண்களுக்கு அதிக சூடு, உடல் சூடு அதிகரிச்சிருக்கும். அதனால் அந்த உடம்பு தேராமையே இருக்கும். இதுக்கு உடம்பு கெட்டுருச்சுன்னு சொல்லுவாங்க. சிலர் லட்ச கெட்டுருச்சுன்னுவாங்க. லட்ச கெட்டு போச்சுன்னா உடல் கெட்டு போச்சு. அந்த லட்ச கெட்ட கீரைன்றது தான் இது லட்ச வட்டக்கீரை. இது லட்ச வட்டக்கீரைன்னு இது எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இதை குச்சியை ஒடிச்சு வச்சாலே போதும், அப்படியே தழுக்கும். இந்த லட்ச வட்டக்கீரை எவ்வளவு உடல் கெட்டு போயிருந்தாலும் அந்த லட்ச கெட்டு போச்சுன்னு சொல்கிறோம். லட்ச கெட்டு போச்சுன்னா நம்ம உடல் பாதிப்பாயிருச்சு, இந்த உடம்பு தேராது அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிற அந்த லட்ச கெட்டு போயிருந்தாலும் நம்ம உடம்புல எல்லா உறுப்புகளும் செயல் இழக்கிற லெவலில் இருந்தாலோ, அந்த நிலையில் இருந்தாலோ அவங்க உடம்பை மறுபடியும் செயல்பட செய்யும். ஏன்னா சிலருக்கு உடலில் எந்த பாகமும் செயல்பட முடியாது, அவங்களால எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது, அதிக கோபம் வரும். ஆண்களும் அதே போல தான், அவங்களால நடந்து போக முடியாது, உட்கார்ந்தா எழுந்திரிக்க முடியாது, கை கால்களில் வலி இருக்கும், உள் உறுப்புகள் அதிகமாக செமிக்காத நேரத்தில் அவங்க எதை சாப்பிட்டாலும் அது ஒவ்வாமையாக போயிடும். இப்படி இருக்கிறவங்களுக்கு எதை சாப்பிட்டாலும் அந்த உடம்பு மெலிந்து போய் இருக்குமே தவிர உடல் தேராது. அவங்களுக்கு சாறு, பழச்சாறுகளை மட்டும்தான் குடிக்க முடியும். சோறு மற்றும் கடினமான உணவுகள் எதுவுமே சாப்பிட முடியாது. அந்த பழச்சாறு கூழுகளும் சாப்பிட முடியாமல் அவதிக்குள்ளாயிருப்பாங்க. அவங்களுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. லட்ச வட்டக்கீரை இதுக்கு பேர். லட்ச கெட்ட உடம்புக்கு இது நல்லது. லட்ச கெட்டுருச்சுன்னா உடம்பு கெட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். அதுதான் அது முன்னோர்கள் சொல்லுவாங்க, நமக்கு உடம்பு சரியில்லைன்னு லட்ச கெட்டு போச்சியா அப்படின்வாங்க. ஏன் லட்ச கெட்டு போச்சுன்னா அது உடம்பு கெட்டு போச்சுன்னு சொல்கிறத அந்த முறையில் சொல்லுவாங்க. அதை சரி பண்ண தான் இந்த கீரையை எல்லோரும் பயன்படுத்துவாங்க. சைவ முறையில் பயன்படுத்துகிற முறையை இப்போ நான் சொல்கிறேன். இதுக்கு கூட சின்ன வெங்காயம், பூண்டு, மிளகு, சீரகம் இதெல்லாம் சேர்த்து நம்ம மருந்தாக பயன்படுத்தாமல் ஒரு சமையலுக்கு உணவாக பயன்படுத்தணும். இது ஒரு சாதாரணமாக இருக்கிற நேரத்தில் குறைஞ்சது ஒரு 100 கிராம் கீரையை எடுத்து பொடியாக நறுக்கி அதில் ஒரு 10 கிராம் அளவுக்கு பூண்டு, ஒரு 50 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு 10 மிளகும், ஒரு 5 கிராம் அளவுக்கு சீரகமும் போட்டு இதை வேக வச்சு அதை சிறுக சாப்பிட்டு வந்தால் அவங்க உடம்பு 48 நாளில் பழைய நிலைக்கு வரும். அவங்க உடம்புல உள்ள அசுத்தங்கள் சரியாகும். உடலில் ஜீர்ணிக்க முடியாமல் இருந்த உறுப்புகள் செயல்பட ஆரம்பிச்சு விடும். புதிய ரத்தம் ஊற ஆரம்பிச்சிடும். உடம்புல கெட்டுப்போன உறுப்புன்னு நம்ம நினச்சிருப்போம், ஆனால் எல்லாமே செயல்பட ஆரம்பிக்கும். இந்த கீரையை சாப்பிட ரத்த போக்கு கண்டிப்பாக கட்டுப்படும். வாரம் ஒரு முறை சாப்பிட்டா உடம்பு ரொம்ப நல்லா இருக்கும். உடல் கெட்டவர்களுக்கு கண்டிப்பாக தினமும் சாப்பிடணும். குறைஞ்சது 48 நாள் சாப்பிட்டா அவங்க உடல் கெட்டு போயிருந்தாலும் உடல் வாகு மறுபடியும் பழைய நிலைக்கு வரும். எவ்வளவு மனச்சோர்வாக இருந்தாலும் அந்த மனச்சோர்வு மாறும். ஏன்னா உடம்பு கெட்டு போயிருந்தாலே மனச்சோர்வு ஏற்படும். இந்த மனச்சோர்வு ஏற்பட்டால் அவங்களால எந்த ஒரு செயலும் செயல்பட முடியாது. இந்த லட்ச கெட்டு போயிருக்கிற உடம்பை அந்த மறுபடியும் தேத்துறதுக்கு இந்த லட்ச வட்டக்கீரை தான் இது முழு பலன் கொடுக்கும். இந்த இலையை அசைவ முறையில் சாப்பிட்றவங்களும் கண்டிப்பாக இதை பயன்படுத்துவாங்க. இதோட சேர்த்து ரத்தத்தை சேர்த்து பொறிச்சு சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு அது ஒரு நல்ல பலனை கொடுக்குது. கருப்பைக்குள்ளே இது அற்புதமாக வேலை செய்யும். கர்ப்பப்பை திறந்தே இருக்கும் சிலருக்கு. அதனால தான் எந்த நேரமும் அவங்களுக்கு இரத்தப்போக்கு ஏற்படும். அந்த கருப்பை திறப்பையும் கருப்பையை பாதுகாத்து கருப்பைக்கு முழு பலமும் சக்தியும் கொடுக்கும். கருப்பைக்கு மட்டுமல்ல, இந்த வெட்டை நோயில் அவதிப்படுறவங்களுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த லட்ச வட்டக்கீரையை பயன்படுத்த அவங்க உடல் மேனி அழகு பெறும். எந்த நேரம் பார்த்தாலும் முகம் சுரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. கோபம் அதிகமாக இருக்கும். கோபம் அதிகமாக இருக்கும்போது அவங்க கிட்ட யார் பேசினாலும் கோபம்தான் வரும். அது குழந்தைங்க பேசினாலும் சரி, கணவர் பேசினாலும் சரி, பக்கத்து வீட்டுக்காரங்க பேசினாலும் சரி, எதை சொன்னாலும் கோபம் வரும். ஏன் கோபம் வருதுன்னா அவங்களுடைய முடியாமையால் தான் கோபம் வருது. அவங்க எதுக்கு எடுத்தாலும் கோவிக்கிறாங்கன்னா அவங்க உடம்புல ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குதுன்னு தான் பொருள். அவங்க உடம்பை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சுக்கலாம். அவங்க மெலிவாக இருப்பாங்க, எந்த ஒரு வேலையும் சுறுசுறுப்பாக செய்ய மாட்டாங்க. அந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி
இதை வந்து சூப்பாக வைக்க வேண்டாம். சூப்பு எல்லாமே தண்ணி எல்லாமே இதோட சேர்ந்து இருக்கணும். இது வெந்ததுக்கு அப்புறம் இதை சாப்பிடணும். இப்படியே சாப்பிட்டா அவங்க உடம்புக்கு அவ்வளவு அற்புதமான வேலைகளை செய்யும். ஏன்னு கேட்டோம்னா இதை சாரா குடிக்கிறத விட இது நேரடியாக சாப்பிடணும். இந்த இலை ரொம்ப மெதுவாக இருக்கும். பருப்பு கீரை மாதிரி இருக்காது. பருப்பு கீரையோட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் அதிக கடினமாக இருக்காது. பருப்பு கீரை அளவுக்கு மென்மையாகவும் இருக்காது. நல்ல ஒரு ருசியாக இருக்கும். இதை சாப்பிடும்போது அவங்க உடல்ல இல்லை மூளையில் பலம் பெறும். மூளை பலம் பெறும்போது தான் கோபம் குறையும். கோபம் குறையாமல் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இதை கொடுத்து பாருங்க, கோபம் குறைஞ்சிரும். ஏன்னா இது உடல்ல எல்லா பகுதியும் சரி செய்யும். மலச்சிக்கலை போக்கும். இது வந்து மலச்சிக்கல் உள்ளவங்களுக்கு எந்த ஒரு மலச்சிக்கலும் இல்லாமல் ஆக்கும். உடல் பாதிப்பு உள்ளவர்கள் கண்டிப்பாக தினந்தோறும் சாப்பிடணும். 48 நாள் சாப்பிட்டா எவ்வளவு பாதிப்பான உடம்பும் பழைய நிலைக்கு அடையும். பழைய நிலைக்கு அடையும் போது அவங்களுக்கு உடல் புத்துணர்ச்சியை கொடுக்கும். இந்த புத்துணர்ச்சியை கொடுக்க இந்த லட்சவட்டக்கீரை ரொம்ப நல்லது. இதுக்கு அளவு முறை தேவையே கிடையாது. ஏன்னா எவ்வளவு வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். லட்சை கெட்டு போயிருந்தாலும் அந்த லட்சையை காப்பாற்றக்கூடிய இந்த லட்சவட்டக்கீரையை பயன்படுத்துங்க. ஏன்னா இது பயன்படுத்த தான் உடல் தேருமே தவிர ஒரு நாளைக்கு சாப்பிட்டேன் 2 நாளைக்கு சாப்பிட்டேன் என் உடம்பு தேரலன்னு அந்த கதையை சொல்லக்கூடாது. ஏன்னா இது 48 நாள் சாப்பிட்டே ஆகணும். மருந்து 3 நாளைக்கு தானே சொன்னீங்க, அது வேற. சாதாரணமாக ஒரு நாளில் வந்த ஒரு நோய்க்கு, இன்னைக்கு வந்த காய்ச்சலுக்கு, இன்னைக்கு வந்த தலைவலிக்கு 3 நாள் சாப்பிட்டா போதும். இது வந்து அதிக நாள் பாதிப்பு உள்ளவங்க. ஏன்னா இந்த ரத்தப்போக்கு உள்ளவங்களாம் குறைஞ்சது 2 வருஷம் 5 வருஷம் ரத்தப்போக்கு போயிருக்கோம். அதனால தான் உடம்பே கெட்டு போயிருக்கோம். இந்த வெட்டை நோயில் அவதிப்பட்டவங்களும் குறைஞ்சது 4-5 வருஷம் அவதிப்பட்டிருப்பாங்க. ஆண்களுக்கு உடல் சூடுனால அவங்க ராத்திரியில் அவங்க உடல் சூடு தாங்க முடியாமல் இருக்கும். அவங்களால சிறுநீர் கழிக்க முடியாது. அதனால் அவங்க உடம்பு முழுவதும் கெட்டு போயிருக்கும். உடலில் சத்தே பிடிச்சிருக்காது. டிபி நோயாக இருக்குமான்னு பார்த்தா டிபியும் இருக்காது. டிபின்னா காச நோய். இந்த காச நோயும் இல்லை, ஆனால் உடம்பு மட்டும் தேரலையேன்னுவாங்க. ஏன்னா உள்ள ஊறுற அந்த சதையில் உள்ள நல்ல சுரப்பிகள் சுரக்காது. எலும்பில் உள்ள சுரப்பிகள் தானாகவே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அந்த சுரப்பிகளை அதிகரிக்கும். இதை சாப்பிட்டா எப்படியாப்பட்டவங்களுக்கும் உடல் பலம் கூடுமே தவிர குறையாது. இது பலசாலிகளுக்கு கொடுக்க உடல் அதிக பலத்தை கொடுக்கும். மலச்சிக்கல் உள்ளவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா மலச்சிக்கல் போகும். நல்ல ஒரு கண் பார்வையை கொடுக்கும். நல்ல ஒளி உள்ள கண்ணாக மாற்றும். ஏன்னா அந்த முடியாமல் இருக்கும்போது கண் பார்வை மங்கி இருக்கும், காது கேட்காது. இந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கும் அந்த பழைய நிலைக்கு கொண்டு வரக்கூடியது இந்த லட்சவட்டக்கீரை. இந்த லட்சவட்டக்கீரையை சாப்பிடும்போது ருசி இருக்கும். சிலர் இதுக்காக வேண்டி பருப்பு சேர்ப்பாங்க. இதில் வந்து பாசிப்பருப்பு அல்லது துவரம்பருப்பு சேர்த்து சாப்பிடுவாங்க. ஏன்னா ருசிக்காக வேண்டி சேர்க்கலாம், தவறு கிடையாது. ஆனால் இதே போல் சாப்பிட்டாலே போதும். பருப்பு சேர்த்தா அது பருப்பு குழம்பு மாதிரி வரும். அதை குடும்பமே சாப்பிடுவாங்க. இல்லை இதை தனியாக வச்சு தான் சாப்பிடணும். சோத்தோடு சாப்பிட்டா அது குழம்பாக மாறிக்கிறோம். அது தேவையில்லை. இதை வந்து தனிப்பட்ட முறையில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடம்பு கண்டிப்பாக தேரும். எவ்வளவு மோசமான அந்த இரத்தப்போக்காக இருந்தாலும் கட்டுப்படும். இந்த மருந்தை எல்லாரும் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு உள்ள நோய் வந்து காக்கா வலிப்புக்கான நோய். காக்கா வலிப்பு வந்துச்சுன்னா நிறைய பேர் ஓடி போய் கையில் சாவியை கொடுக்குறோம், சில பொருள்களை கொடுக்குறோம். ஏன் கொடுக்குறோம்? அந்த காக்கா வலிப்பு நிற்குன்றதுக்காக வேண்டி. இரும்பை கொடுத்தா அது நிற்கிதுன்னு ஒரு கருத்து இருக்குது. ஏன்னா இரும்பினுடைய தன்மையால் அந்த வலிப்பு வந்தவங்களுக்கு சாவியை கொண்டு போய் கொடுக்குறோம். அந்த கையில் எந்த ஒரு பொருளை கொடுத்து இறுக்கி பிடிக்கும்போது அவங்களுடைய வலிப்புத்தன்மை குறைன்றதுக்காக வேண்டி தான் கண்டிப்பாக அந்த இரும்பை கொடுக்குறாங்க. அந்த இரும்பால் எந்த நன்மை இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அந்த வலிப்பு நிற்கிது. இந்த வலிப்பு வர்றவங்க நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. அந்த வலிப்பு அது வம்சாவளியாக வருது. ஒரு சில பேருக்கு நடுவில் இருக்குது. ஏன்னா அவங்களுடைய தாய் தந்தையினுடைய குறைபாடுகளாக வருது. இந்த பெண்களுக்கு வெட்டை நோயோடு இருந்தவங்க கருத்தரிச்சா அந்த குழந்தைக்கு இந்த மாதிரி பாதிப்பு வருது. வெட்டை நோயை வந்து சாதாரணமாக நினச்சி பெண்கள் கண்டிப்பாக அதை லேசான முறையில் விட்டுறக்கூடாது. அந்த வெட்டை நோய்க்கான மருந்தை நீங்கள் நல்ல முறையில் சாப்பிட்டு அதற்கு பின் திருமணம் முடித்தா தான் நல்லது. அந்த வெட்டை நோய் பல நோய்களை குழந்தைகளுக்கு உண்டு பண்ணும். அதில் ஒன்று இது காக்கா வலிப்பு. இந்த காக்கா வலிப்பு வந்துச்சுன்னா அவங்க வாயில் முறை தள்ளி கீழே சாஞ்சு வெட்டி இழுத்துக்கிட்டு இருக்காங்க. எந்த இடத்துக்கு போய் எந்த இடத்துல விழுவாங்கன்னே சொல்ல முடியாது.
அது ரோடாக இருக்கட்டும், மேடாக இருக்கட்டும், கிணத்து மேட்டில் விழுந்து ஒரு பெண்ணெல்லாம் இறந்துருக்கு. ஏன்னா அந்த பெண் வந்து கடலை பருப்பு சாப்பிட்ருக்கும்போது காக்கா வலிப்பு வந்து கிணத்துக்குள்ளே விழுந்து இறந்து போச்சு. இந்த மாதிரி சம்பவங்கள் யாருமே கவனிக்க முடியாத நேரத்தில் வந்துடும். நல்ல ஒரு முழம் தண்ணி இருக்கிற ஒரே தொட்டிக்குள்ளே காக்கா வலிப்பு வந்து அப்படியே உள்ளுக்கு விழுந்து இறந்தவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. இந்த வலிப்பு வரும்பொழுது அதிக அளவு தண்ணி வேண்டாம், 4 விரல் தண்ணி இருந்து அதில் முகம் குப்புறக்க விழுந்து அந்த காக்கா வலிப்பு வந்து அவங்க இறந்துருவாங்க. காக்கா வலிப்பு வரவங்க அதிகமாக வாகனங்களை தனியாக ஓட்டி கொண்டு போகக்கூடாது. நிறைய பேர் வந்து அந்த வலிப்பு உள்ளவங்க தனியாக வாகனம் ஓட்டி கொண்டு போய் அடுத்த வண்டி மேலே மோதிடுறாங்க. அவங்க வேணும்னு மோதலை, அந்த வலிப்பு வந்ததால் என்ன நடக்குதுன்னே அவங்களுக்கு தெரியாது. வலிப்பு வர்றதுக்கு ஒரு நிமிடத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அந்த மறு நிமிடம் அவங்க மூளை செயல் எழுந்துடும். அதனால் அந்த நேரம் அவங்களால கட்டுப்படுத்த முடியாது, கீழே சாஞ்சிருவாங்க. இதனால் கண்டிப்பாக அவங்க வாகனமே ஓட்டக்கூடாது. ஓட்டினா நடு வழியில் விழுந்தா பின்னாடி வர வண்டிக்காரங்க இவங்க விழுவாங்கன்னு பார்த்துட்டு வர மாட்டாங்க, அது மேலே வண்டி ஏறிடும். கண்டிப்பாக இவங்கெல்லாம் இருசக்கர வாகனமோ எந்த ஒரு வாகனமோ ஓட்டக்கூடாது. இவங்க கண்டிப்பாக அடுத்தவங்க ஓட்டி போகிற வண்டியில் தான் உட்காந்து போகணும், அல்லது கார்கள்லேயும் பஸ்ஸுலேயும் உட்காந்துட்டு போகிறது தான் அவங்களுக்கு பெரிய பாதுகாப்பு. இருசக்கர வாகனத்தில் உட்காந்தா பின்னாடி இருக்கிறவங்க விழுந்தாலும் வண்டி ஓட்டுறவங்களுக்கும் அது ஆபத்து. அவங்களையும் சேர்த்து அது அவங்களுடைய செயல் இழக்க செஞ்சு அவங்களுடைய பேலன்ஸை குறைச்சிரும். அவங்களுடைய நிலை தடுமாறி போய் கீழே விழுந்து 2 பேருமே விபத்துக்குள்ளாவாங்க. இந்த வலிப்பு வர்றதுக்கான நோய் வந்து ஏன்னா உடலில் சத்துக்கள் குறைஞ்சிருக்கும், நரம்புல வந்து அதிக பாதிப்பு இருக்கும், அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தியே இருக்காது. அவங்க உடல் எந்த நேரம் பார்த்தாலும் லேசாக குளிர்ச்சியாகவே இருக்கும். எந்த உணவு எடுத்துக்கிட்டாலும் குளிர்ச்சியாக தான் இருக்கும். அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் சூடான பொருள்னால் இந்த அன்னாச்சி பழம், பைனாப்பிள்னு சொல்கிறோம், அது வந்து சூடை அதிகமாக உற்பத்தி பண்ணும் உடலில். இந்த பச்சரிசி வந்து உடலில் அதிக சூடு உற்பத்தி பண்ணும். இந்த பப்பாளி பழம் வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணும் சூடை. இந்த மாதிரி உடலில் வந்து சூடாக்கக்கூடிய தன்மை. அவங்க வந்து இந்த சப்பாத்தி ரொட்டி கண்டிப்பாக அவங்க தான் சாப்பிடணும். ஏன்னா அதை சாப்பிட்டா உடல் சூடாகவே இருக்கும். ஏன்னா அதிக அளவு அந்த செமிக்கும் தன்மை வர வேண்டும் உடம்புக்கு. அவங்களுக்கு அந்த உடம்பை சூடாக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டா தான் அது ஓரளவு கட்டுப்படுத்தும். குளிர்ச்சியான உணவுகள் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. அவங்க குளிர்ச்சியான உணவு சாப்பிட்ட அன்னைக்கே அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வலிப்பு வந்துடும். வலிப்பு வந்தால் அவங்களுக்கு அவங்களுடைய செயல் தெரியாது. எந்த இடத்துல விழுந்தோம், எப்போ எழுந்திருக்கிறோன்னு அவங்களுக்கு தெரியாது. சிலருக்கு தினமும் இரவு நேரத்தில் வந்துடும். அவங்க தரையில் எக்காரணத்தை கொண்டும் உட்காரவோ படுக்கவோ கூடாது. அவங்க பஞ்சு மெத்தையில் தான் படுக்கணும். அல்லது இது போல் இந்த சோபா செட்டுன்னு சொல்லுவோம், அதெல்லாம் அதிக சூடு, அந்த அதிக சூடு விளைவிக்கக்கூடிய அந்த சோபா மேலே படுக்கலாம். இல்லைன்னா பாஞ்சின்னு சொல்கிறோம், அந்த ஸ்பாஞ்சு மேலே படுத்தோம்னா சூடு அதிகமாகும். பாயிலையோ தரையிலையோ கண்டிப்பாக படுக்கக்கூடாது. அவங்க சாப்பிட்ற உணவுகள் அதிக அளவு உடலில் சூடை உண்டாக்கக்கூடிய பொருளாக இருக்கணும். சுட சாப்பிட்றது சூடு கிடையாது. எந்த பொருளை சாப்பிட்டோமோ அவங்களுக்கு உடல் சூடு அதிகரிக்கும். அந்த உடல் சூடு அதிகரிக்கிற சாப்பாட்டை தான் அவங்க சாப்பிட்ணும். அதனால் அவங்கெல்லாம் எக்காரணத்தை கொண்டோ குளிர்பானங்களோ அல்லது திராட்சை பழங்கள் இந்த மாதிரி பொருள்களை ஜூஸு இதெல்லாம் குடிக்கக்கூடாது. குடித்தா கண்டிப்பாக வலிப்பு வந்துடும். இப்பொழுது உள்ள இந்த பாதாம் பிசுன்னு சொல்லுவோம், இந்த பாதாம் பிசுலாம் அதிக குளிர்ச்சி. அதெல்லாம் சாப்பிட்ட உடனே அந்த வலிப்பு வர்றவங்களுக்கு சீக்கிரமாக வலிப்பு வந்துடும். வலிப்பு வர்றவங்க அந்த மாதிரியான உணவுப் பொருள்களையோ அல்ல சிறு இதுகளையோ சாப்பிடக்கூடாது. கரும்புச்சாறு சாப்பிட்டாலும் அவங்களுக்கு அந்த வலிப்பு வந்துடும். ஒரு சுவையான உணவுன்னு நினச்சி நீங்கள் சாப்பிட்றீங்களோ அது ஆபத்தில் கொண்டு போய் விடும். எந்த இடத்துல நீங்கள் விழுகிறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அடுத்தவங்களுக்கு சுமையாக நம்ம இருக்கக்கூடாதுன்னா உணவை கண்டிப்பாக அவங்க கட்டுக்குள்ளே வச்சுருக்கணும். அவங்களுக்கான மருத்துவம் முருங்கை. இந்த முருங்கை எல்லா இடத்துலையும் கிடைக்கும். ஆனால் இந்த முருங்கை இலையை பயன்படுத்தாமல் முருங்கை குச்சி, அந்த மரத்தில் உள்ள குச்சியை எந்த மரத்துலையும் பட்டை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த முருங்கை அடிக்கடி ஒடிந்து விழுந்து விடும். அதனால் இந்த குச்சியை கொண்டு போய் நட்டாலே முருங்கை தளர்த்துரும். இந்த முருங்கை குச்சியில் உள்ள பட்டையை இதுபோல் உரித்து எடுத்திருக்க வேண்டும். உரித்து எடுத்து இந்த பட்டையில் நம்ம ரசத்தை தயாரித்து அந்த ரசத்தை வாரம் ஒரு முறை குடிச்சிட்டு வந்தாங்கன்னா அந்த வலிப்பு கட்டுப்படும். இந்த வலிப்பு கட்டுப்படுறதுக்கு இந்த முருங்கைப்பட்டை ஒரு முக்கியமான மருந்து. முருங்கையில் உள்ள முருங்கை விதையும் அந்த வலிப்பை குறைக்கக்கூடியது. முருங்கையினுடைய பட்டை அந்த காக்கா வலிப்பை குறைத்து காக்கா வலிப்பு இல்லாமல் ஆக்கும். ஆனால் சிறுக தான் குணமாகும், உடனே குணமாகாது. சிறுவர்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் குணமாகும், பெரியவர்களுக்கு குணமாவது
கொஞ்சம் நாள் செல்லும். கொஞ்ச நாள்னா எத்தனை வருடம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க உடல்ல எப்படி இருக்குது, எந்த அளவு சத்துக்கள் இருக்குதுன்னு நமக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. அதனால இதை ஒரு நாள் விட்டு ஒரு நாளும் சாப்பிடலாம், வாரம் ஒரு முறையும் சாப்பிடலாம், தப்பு வராது. இதோடு சேர்த்து மிளகு சேர்க்க வேண்டும். மிளகு குறைந்தது 15 மிளகு சேர்க்க வேண்டும். மிளகு சேர்த்தால் எந்த ஒரு உடம்புலையும் சூட்டை அதிகரிக்கும். உடல் சூடை உடனே அதிகரிக்கும். இந்த வலிப்பு உள்ளவங்க எந்த நேரமும் வாயில் ஒரு 5 மிளகு வைத்திருந்தால் அந்த வலிப்பு வர்றது கட்டுப்படும். எந்த நேரம்னா அதை மெல்லவே கூடாது. மெல்லாமல் நாக்கில் அடியில் வச்சிருந்து இதை ஒரு 24 மணி நேரம் இதே பழக்கத்தில் வந்தாங்கன்னா அந்த வலிப்பு அவங்களுக்கு வராது. அதை யாருமே செய்யறது கிடையாது. நாக்கு கீழே வச்சிருக்க உடல் சூடு அதிகமாகும். உடல் சூடு அதிகமானால் அந்த வலிப்பு நோய் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அதனால தான் இந்த இதை பயன்படுத்துகிறோம். அது இல்லாமல் சீரகம் சாப்பிடும்போது உடலில் உள்ள வேறு உபாதைகளை சரி செய்யக்கூடியது, உடலை தங்கமாக்கக்கூடியது இந்த சீரகம். பூண்டை சாப்பிட்டோன்னா அதிக அளவு உடலில் சூடை உண்டாக்கும். அதனால தான் பூண்டு சேர்க்குறோம். இந்த பூண்டை பயன்படுத்துகிறதால இந்த வலிப்புக்கு இந்த பூண்டு பயன்படுத்துகிறோம். எண்ணெயில் பூண்டை போட்டு காய்ச்சி அந்த எண்ணெயை மேலே தேய்ச்சோம்னா உடல் சூடு அதிகரிக்கும். இந்த வலிப்பு நோய் உள்ளவங்க கண்டிப்பாக நல்லெண்ணெயை தேய்க்கவே கூடாது. வேப்பெண்ணெயை காய்ச்சி அதில் பூண்டை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ச்சி வர அந்த வலிப்பு குறையும். இந்த வலிப்பு குறைய தான் அந்த வலிப்பினுடைய தன்மை குறையும். இந்த மருந்தை இப்போ தயாரிக்கிற முறையை பார்ப்போம். இந்த முருங்கைப்பட்டையை பொடியாக நறுக்கி அதில் கொதிக்க வச்சு தான் சாறு எடுக்கணும். இடித்து சாறு எடுக்க வேண்டாம். கொதிக்க வச்சு சாறு எடுத்தாலே போதுமானது. இந்த முருங்கைப்பட்டை குறைந்தது 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். 300 மில்லி அளவுக்கு தண்ணீர் எடுத்துக்கொள்ளலாம். 300 மில்லி அளவுக்கு தண்ணி எடுத்து அதில் 50 கிராம் பட்டையை போட்டு 15 மிளகை அப்படியே போட்டு அதனுடன் சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை சேர்த்து பூண்டு ஒரு 5 பல் போதுமானது. பூண்டு அதிகமானாலும் தவறில்லை. பூண்டு 5 பல் போட்டாலே போதும். 5 பல் பூண்டையும் சேர்த்து ஒன்றாக வேக விட வேண்டும். நல்லா அந்த 300 மில்லி தண்ணீர் குறைந்தது 150 மில்லி குறையும் வரை காய்ச்ச வேண்டும். இப்படி குறையும் வரை காய்ச்ச அதனுடைய தன்மை முழு சாரமும் அந்த நீரில் இறங்கும். அது கஷாயமாக மாறும். இந்த கஷாயத்தை குடிக்க சிறிது கசப்பாகவும் துவர்ப்பாகவும் இருக்கும். கவலைப்பட வேண்டாம். அது சாப்பிட உடலுக்கு நல்லது. இது இன்று செய்ததை நாளை வரை சாப்பிடலாம். ஒரு நேரத்துக்கு 75 மில்லி, அது இன்று இரவு 75 மில்லி, நாளை மத்தியானம் ஒரு 75 மில்லி இந்த தண்ணீரை எடுத்து வைத்து குடிச்சு வந்தால் அந்த வலிப்பு நோய் கட்டுப்படும். வலிப்பு வருவதை தள்ளி போடும். வலிப்பு அடிக்கடி வர்றவங்களுக்கு வலிப்பு குறையும். வலிப்பு இருக்குதுன்னு பயப்பட வேண்டாம். அது வந்துருச்சுன்னா எந்த ஒரு குறையாக இருந்தாலும் எல்லாம் அந்த சிவனுடைய செயல். சிவனுக்கு நீங்கள் அபிஷேகம் பண்ணி அந்த நோயை போக்கணும். சிவனை வேண்டினாலே எல்லா நோயும் போய்விடும். ஏன்னா இந்த மூலிகைக்கு அரசன், சித்தர்களுக்கு அரசன் சிவன் தான். அந்த சிவனுக்கு பாலாபிஷேகம் கண்டிப்பாக செய்யணும். செஞ்சாதான் அவங்களுடைய குடும்பத்தினுடைய கஷ்டமோ அல்லது எந்த ஒரு பாவ புண்ணிய கணக்கு இருக்கும். அந்த பாவ புண்ணியத்தை வச்சு தான் அந்த வலிப்பு நோயெலாம் வருது. இந்த வலிப்பு நோய் குறையணும்னா கண்டிப்பாக இந்த வேலையை செய்யுங்க. எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மருந்தை நீங்கள் தயாரிக்கலாம். ஏன்னா இது உங்கள் வீட்டு பக்கத்திலே கிடைக்கிற முருங்கை மரம். ஒவ்வொரு வீட்டிலையும் சென்னையில் இருக்குது, நகர்ப்புறங்களிலையும் கிராமத்துலேயும் எல்லா இடத்துலையும் இந்த முருங்கை கிடைக்கும். முருங்கையில் அடிமரத்தை வெட்டி பட்டையை உரிக்க வேணாம். மேலே உள்ள குச்சியை உடைச்சா போதும். அடிமரத்தை உரிச்சா மரம் செத்து போகும். மேலே உள்ள குச்சியை ஒடிச்சு கீழே நட்டு வைக்கலாம். அந்த நட்டு வைக்கிற குச்சியில் வீணாக போகிற குச்சியிலேருந்து பட்டை எடுத்தாலே போதும். அதிக பட்டைகள் தேவையில்லை. 50 கிராம் பட்டை எடுத்தால் போதும். 50 கிராம் பட்டையை காய்ச்சி அதில் வரும் சாறை எடுத்து நம்ம சிறுக சாப்பிடணும். இதை வேகமாக குடிக்கக்கூடாது. அந்த டீ குடிக்கிற மாதிரி தான் குடிக்கணும் இந்த கஷாயத்தை. இந்த டீ குடிக்கிற மாதிரி குடித்து வர அந்த வலிப்பு நோய் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நரம்புகளில் உள்ள வலி குறையும். இந்த வலி குறைய எல்லா வகையான அந்த வலிப்பும் குறையும். காக்கா வலிப்புன்னு சொல்கிறோம். அது வெட்டி இழுக்கும். வாய் ஒரு பக்கம் இழுத்துக்கிறோம், கை கால் ஒரு பக்கம் இழுக்கும், வாயில் முறையாக தள்ளும். அதெல்லாம் வராமல் இருக்கணும்னா இந்த ஒரு மூலிகை மருந்தை நீங்கள் எடுத்துக்கிறணும். முருங்கைப்பட்டைன்னு லேசாக நினைக்காதீங்க. முருங்கைப்பட்டை முக்கியமான ஒரு மருந்து. முருங்கை எத்தனையோ வகை நோய்களை சரி செய்யக்கூடியது. நரம்பு மண்டலம் முழுவதும் வேலை செய்யும் இந்த முருங்கைப்பட்டை. முருங்கைப்பட்டையை எல்லா பட்டையும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, இந்த முருங்கைப்பட்டை குச்சி ஒடிஞ்ச குச்சியிலிருந்து எடுத்தால் போதும்.
ஏன்னா கீழ் வேர்ல இருந்து பட்டை எடுக்கிறவங்க இருக்காங்க. கீழ் வேர் பட்டை தேவையில்லை. கண்டிப்பாக மேலே உள்ள உடைந்த குச்சிகள் எடுத்தால் போதும். குச்சி உடைந்து விழுந்து 1 மாதம் இருந்தாலும் அந்த குச்சிக்கு உயிர் இருக்கும். அந்த குச்சியில் இருக்கிற வேர் எடுத்தாலே போதும், அந்த பட்டை எடுத்தாலே போதும். அந்த குச்சியில் உள்ள பட்டை எடுத்து இது போல இந்த சாரம் கஷாயத்தை உருவாக்கி, இந்த கஷாயத்தை நீங்கள் 2 நேரம் குடிக்கணும். இது ஒரே நேரத்தில் குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை 2ஆக பிரித்து இன்று இரவு 1 நேரமும் நாளைக்கு இரவு 1 நேரமும் குடிக்கலாம். இதை மெதுவாக குடிக்கணும், அதிக வேகமாக குடிக்க வேண்டியது இல்லை. மெதுவாக குடிக்க குடிக்க நாக்கு கீழே உள்ள நரம்பு குழாய்கள் வழியாக நரம்பு மண்டலங்களை இது பலப்படுத்தும். மூளையினுடைய நரம்பை பலப்படுத்தும். மூளை செயல் இழந்தால்தான் இந்த வலிப்பு நோயே வரும். மூளையை செயல் இழக்க விடாமல் செய்யும் இந்த முருங்கைப்பட்டை. முருங்கைப்பட்டையுடன் சேர்ந்த மிளகு கண்டிப்பாக 15 சேர்க்க வேண்டும். 15 மிளகு சேர்ப்பதோடு இல்லாமல் சீரகம் 1 ஸ்பூன் அளவுக்கு கண்டிப்பாக சேர்க்கணும். பூண்டு 5 பல் அளவு பூண்டு போதுமானது. இந்த முருங்கைப்பட்டை 50 கிராம் கண்டிப்பாக சேர்க்க வேண்டும். அப்போது தான் அந்த பட்டையில் உள்ள சாறுகள் இதில் கிடைக்கும். நம்ம பட்டையை இடிக்காமல் அப்படியே பொடி பொடியாக நறுக்கி காய்ச்சுகிறோம். அதனால் அதனுடைய முழு பலனும் கிடைக்கும். நரம்பு மண்டலங்கள் பலமாக இந்த வலிப்பு குறையும். வலிப்பு குறைந்தால்தான் இந்த காக்கா வலிப்பு கண்ட நேரத்தில் வராது. ஒரு சிலருக்கு அமாவாசை நேரம் வரும். ஏன்னா அமாவாசை நேரம் வருகிறது என்றால் அவர்களுக்கு அன்று பசிக்கவே பசிக்காது, பசிக்காமல் இருக்கும். நமக்கு மட்டுமல்ல, நாய்க்கே அன்றைக்கு அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு பசிக்காது. நீங்கள் எந்த ஒரு கறி ஒன்றாலும் நாய்க்கு போட்டு பாருங்கள், அவளோண்டு புல்லை தின்னுட்டு அப்படியே போய் கொஞ்ச நேரத்தில் கக்கிட்டு வந்துடும் அந்த சாப்பிட்ட கறியை. ஏன்னா அன்னைக்கு நாயே செமிக்க முடியாது. அதனால்தான் அமாவாசை அன்று விரதம் இருக்க சொல்கிறாங்க. அமாவாசை அன்னைக்கு விரதம் இருந்தால் உடல் பலமாகும். ஏன்னா அன்னைக்கு பட்னியாக இருந்தால் உடம்பு அதிக பலமாகும். பட்னி இல்லாமல் அதிக அளவு அன்னைக்கு தான் சாப்பிட்றாங்க. அதிக அளவு சாப்பிட்டா அது உடல் பலவீனமாகும். அமாவாசை அன்னைக்கு அரை சாப்பாடுன்னு சொல்லுவோம். அரை உணவு சாப்பிட்டால் போதுமானது. பட்டினி கிடக்க முடியாவிட்டால் அரை உணவு சாப்பிடுவோம். நம்ம சாப்பிட்ற அளவுலேருந்து பாதி உணவு சாப்பிட்டா நம்ம உடல் பலம் அப்படியே இருக்கும். அதை விட்டுட்டு அமாவாசை அன்னைக்கு தான் நான் கறி திம்பேன், மீன் திம்பேன் அப்படின்னு சாப்பிட்டா உடம்புல நரம்பு மண்டலங்கள் வீணாகி நரம்பு மண்டலங்கள் அதிக பலவீனமாயிடும். அதனால் கண்டிப்பாக இந்த முருங்கைப்பட்டை சாறை காய்ச்சி குடிக்க வேண்டும். காக்கா வலிப்பை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.